சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விடிய விடிய மழை பெய்த நிலையில் தற்போதும் கனமழை பெய்து வருகிறது சென்னையில். அது குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அசோக் நகரில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான நேரலை தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. தற்போது அசோக் நகர் பகுதியில் இருக்கீங்க. அங்க கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? பூர்ணிமா, வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது தமிழகத்தை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலாக படிப்படியாக மழையின் தாக்கம் என்பது சென்னையில் தீவிரமடைந்தது. குறிப்பாக இன்று அதிகாலை வேளையில் இந்த மழை என்பது கனமழையாக நீடித்தது. 1 மணி நேரம் கொட்டித்தீர்த்த இந்த கனமழை காரணமாக தற்போது பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் குளம் போன்று தேங்கியிருக்கிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் தற்போது மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. ஒவ்வொரு பெருமழையின் போதிலும் இந்த பகுதிகளில் இந்த மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கக்கூடிய சூழல் என்பது நிலை வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது நிலை வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஆனா சொல்லுங்கண்ணா, வணக்கண்ணா. இப்போ திடீர் மழையினால சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கு. இப்போ பள்ளங்கள் தெரியுதா? இந்த ரோடு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்கன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இந்த ரோடு மட்டும் இல்ல, இந்த ஏரியால ஃபுல்லா ரோடும் 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு தான். ஆனா எந்த இடத்துலயாவது பள்ளம் இல்லாத ரோடு காட்டுங்க. இப்போ மழையினால இப்ப இந்த ரோட்ல பயணிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு? ஏன்னா சாலையில இப்ப தண்ணி தேங்கிருச்சு. நேற்று காலையில 1 மணி நேரம் தான் மழை பெஞ்சிச்சு. இப்ப கூட லைட்டா குறைஞ்சிருக்கு. ஆனா என்ன அளவுக்கு தண்ணி தேங்கிருக்குன்னா? இங்க எப்பவுமே சரி, தண்ணி தேங்காத இடமே கிடையாது. மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியோட தான் இருக்கும் இந்த ரோடு. சரிங்களா? எப்படின்னா இது பள்ளம் நோண்டுறதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க ரோட, அதுக்கப்புறம் பள்ளம் நோண்டி இருக்காங்க. யாராவது செய்வாங்களா அந்த வேலைய? புது ரோடுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அந்த மாதிரிதான் இங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். பள்ளத்துல ஒரு சில ஸ்கூல் பசங்க நடக்கிற நேரத்துல தண்ணி தேங்கினதுனால வண்டிகள் சேர் அடிக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்க. இதை யாரும் கண்டுக்கிறதும் இல்ல, யாரும் பேசுறதும் இல்ல இதை பத்தி. நேரடியாக கேட்டோம் பூர்ணிமா. அதாவது இந்த பகுதிகளில் நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்தும். இந்த பகுதிகளில் மழை என்பது சற்று ஓய்ந்திருக்கிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரை விட்டு தான் மழை என்பது நீடிக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் விட்டு பெய்து வரக்கூடிய இந்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருவதோடு இப்பகுதி மக்கள் கடுமையான துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சாலை என்பது அண்மையில் 6 மாதத்திற்கு முன்பாக போடப்பட்ட சாலை என்பதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் சாலை முழுவதுமாகவே சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் திடீரென பள்ளங்கள் தெரியாமல் கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாய சூழல் நிலை வருவதாக இப்பகுதி மக்கள் ஒரு புறத்தில் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். புது சாலை என்ற தடமே தெரியாத அளவிற்காக இந்த சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் மழையின் காரணமாக தற்போது சாலை முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி இருப்பது பொதுமக்களுக்கு பெரும் துயரை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தங்களது இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி சென்னையில் மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. இந்த விட்டு பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கி வருகிறது. அதிலும் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது தற்போது தேங்க தொடங்கி இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் பகுதியிலும் குறிப்பாக இந்த மழைநீர் என்பது தற்போது குளம் போன்று தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளையே நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. பூர்ணிமா, அசோக் நகர் பகுதியிலிருந்து நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.